ஃபர்ஸ்ட் டோஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் பார்த்தோம். அண்ட் திஸ் வீக் we're going to talk about how we fight our battles, because it is one of a very important message that we are going to hear. Because fighting our battles-ல வந்து நம்ம ஓன் ஸ்ட்ரென்த், ஓன் விஸ்டம், ஓன் நாலேஜ்லேயே நம்ம வந்து நிறைய பேட்டில்ஸை நம்மளே ஃபைட் பண்ணி நம்மளே அதில் வந்து பிரச்சனைக்குள்ள நம்மளே எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். ஸோ we're going to talk about that. So before we could start, chat செக்ஷனில் வந்து நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் just keep putting it on the chat section so that we will know um, from where you joined. So yeah, let's pray. Loving Heavenly Father God, thank you for bringing all of us together, Father. You minister to us, you speak to us, and help us to practice in our lives, Father God. Bless us, protect us, and safeguard us, Father. Commit the rest of the time into your hands. I ask all this in the most precious and matchless name of Lord and Savior Jesus Christ. Amen. Yeah, so today we are going to look into how we fight our battles. So um, ஓ- இது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் அதை வந்து உங்கள் மனசுக்குள்ள இல்லைன்னா பேப்பர்லையோ ஒரு பென் ஒரு ஒரு பென் எடுத்துக்கிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ how do you fight your battles? உங்கள் பேட்டில்ஸை நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறீங்க, and how do you face those battles? If you know your answers, just write it down. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி ஷேர் பண்ணலாம் அவசியமே இல்லை. இல்லாட்டி உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா, if you have a very strong memory, keep it in your mind. So how do you fight the voice that says that இதுக்கு நீ உதவ மாட்ட, நீ அவ்வளோதான், நீ ஒரு வேஸ்ட்டு, நீ ஒரு தோத்தாங்கோலி, நீ வந்து ஒரு எதுக்குமே பிரயோஜனமும் இல்லை, வேஸ்ட் நீனு அப்படின்னு அந்த ஒரு வாய்ஸை வந்து நீங்கள் எப்படி ஃபைட் பண்ணுறீங்க? How do you fight the battles where you don't have peace in your family? உங்கள் ஃபேமிலியில் சமாதானமே இல்லாத இடத்துல எப்படி அந்த பேட்டில் நீங்கள் வந்து ஃபைட் பண்ணுறீங்க? அண்ட் how do you fight your battles when your life is stagnant? நம்ம அதை பற்றி தான் நம்ம பேசணும் ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட பேட்டில்ஸ் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், எப்படி ஃபைட் பண்றோம்? ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேர் 2 திங்ஸ் டுடே. வெரி சிம்பிள் திங்ஸ் தான். இது வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இட் ரியலி ஒர்க்ஸ் அண்ட் பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத். நான் இது வந்து எல்லா மெசேஜ்லையும் நான் சொல்லியிருக்கேன். த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரூத். நம்ம என்னதான் நம்ம வந்து டவுட் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் த டே அண்ட் how many people you believe, நம்ம சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம நம்பினாலும் நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கைவிடாதான் போகிறாங்க. பட் the one thing that is which is very constant and which is very real is the word of God that never changes and that never puts you down. It always speaks the truth and it is full of truth. Okay, so the 2 things that I'm going to share today is fight your battles with scripture. Okay, the number 1 thing is fight your battles with scripture. So people change, yes sir. உங்க சுத்தி இருக்கிற மக்கள் மாறலாம், மக்கள் இருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு மாதிரி இருப்பாங்க, அடுத்த நாள் வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ பீப்புள் வில் சேஞ்ச், சரௌண்டிங்ஸ் வில் சேஞ்ச், உங்க ஜாப் கூட மாறலாம். அண்ட் நீங்க இருக்கிற இடம், இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, நாளைக்கு நீங்க வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ், யூ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட். ஸோ இது எல்லாமே மாறும்போது there's only one thing that always remains constant, which is the word of God. How many of you agree that the word of God is always constant? And நீங்க ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம், நீங்க அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்க யோசிக்கலாம், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பைபிள்ல இருக்குமா, அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் யூ நோ வாட், நீங்க பைபிளை ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா சம்வேர் ஆர் தி அதர் உங்க இன்சிடென்ட் வந்து பைபிள்ல இருக்கும், ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. நானும் யோசிச்சிருக்கேன், என்னடா இது இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு. பட் the Bible literally covers everything. Okay, so you can use its truth against every situation that you face. பைபிள்ல இருக்கிற உண்மையை நீங்க இருக்கிற எல்லா சிச்சுவேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து பர்சனலி ஜெர்மயா 29:11, ஸோ தட் வாஸ் த லவுடஸ்ட் வேர்ஸ் தட் ஹிட் மீ. அண்ட் if we read it, it says, "For I know the plans which I have for you, declares the Lord, plans to prosper you, not to harm you, plans to give you hope in the future." So it is a very promising and it is a very bold verse. Okay, and நான் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது, நான் 2022ல வந்து before I could enter ministry, I was in a very rough situation and very rough phase. And this verse
அப்பதான் நான் வந்து ஜெர்மனியா 29:11 நான் வரேன். அப்பதான் நான் அத படிக்கவே செய்றேன். ஓகே. அண்ட் தட்ஸ் வென் ஐ ஹர்ட் காட்ஸ் வாய்ஸ் சேயிங் தட் ஐ ஷுட் சிங். ஐ வாஸ் லைக் அ எனக்கும் சிங்கிங்க்கும் முதல்ல கனெக்ட்டே கிடையாது. நான் முன்னாடி ட்ரம்ஸ் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். இ நம்மளுக்கும் சிங்கிங்க்கும் தெரியாது. That is like completely my weakness. So that weakness right there is the battle that I need to fight. Okay. And I fought that battle with Jeremiah 29:11. நான் வந்து கண்ண மூடி அந்த வசனத்தை நான் நம்பினேன். அவ்வளவுதான். When you rely on the word of God, God gives you victory. God fights the battle for you. God will take you to places where you have never ever imagined in your life. So that's the moment that I submitted and I said, Jesus, I accepted my weakness. இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் என்ன ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னா, we never accept our weakness. We try to be like, I can do everything. என்னால எல்லாமே பண்ணிக்க முடியும். யாராவது சொல்லி கொடுத்தா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். நான் 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 தான் கரெக்ட். நான் பண்றது மட்டும்தான் கரெக்ட். நான் சொல்றது தான் சட்டம். அஹ் ஏதோ இவங்க வந்து ஏதோ ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லாமே பேசுற மாதிரி. வயசே கேட்டா 25 வருஷம் 25 வயசு தான் இருக்கும். ஓகே. பிறந்ததுல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ். இப்பெல்லாம் ஜாப் மார்க்கெட்ல போனா என்ட்ரி லெவல் ஜாபுக்கு வந்து ஐ வாண்ட் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் போட்டு கலாய்க்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் யூ நீட் டு ஆக்செப்ட் யுவர் வீக்னஸ். ஏசப்பா கிட்ட போய் நம்ம சீன் போட்டு என்ன பண்ண போறோம்? அவர்கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். அதனால நீங்க எதுவும் பண்ணிக்காதீங்க. நீங்க நீங்க வந்து அப்படியே காமாவே இருங்க. நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது ரொம்ப கேட்கறதுக்கே ஒரு மாரி காமெடியா இல்ல? காமெடியா தானே இருக்குது. ஸோ யா, யூ ஷுட் ஸ்டார்ட் அக்செப்டிங் யுவர் வீக்னஸ் அண்ட் யூ ஹேவ் டு அக்னாலெட்ஜ் அண்ட் சே தட் இதுதான் என்னோட வீக்னஸ். நான் மனசார நான் வந்து இப்ப சப்மிட் பண்றேன். நீங்க வந்து என்ன உயர்த்தி வைங்க. வெரி சிம்பிள் அஸ் தட். Okay. So when you submit your weakness to Jesus, your battles are literally taken care of him. All you need to do is just be consistent in what you're doing. இன்னைக்கு நான் வீக்னஸ் சொல்றேன், நாளைக்கு நான் வீக்னஸ் சொல்லாம நான் வந்து ஸ்ட்ரென்த் மட்டும் தான் சொல்லுவேன். நான் இதுல தான் மாசு. நான் ஒரு பெரிய டானு அப்படின்னு நம்ம போய் ஏசப்பா கிட்ட நம்ம வந்து he knows he he literally knows what he's given you. அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? அதனால அவர்கிட்ட போய் நம்ம சீன் போடுறதுக்கு அவசியமே கிடையாது. ஓகே. ஸோ always keep in mind that when you fight your battles with the scripture. எவ்வளோ சத்தமா அந்த எனிமியோட வாய்ஸ் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருந்தாலும், just remember that you are created in his own image and you can easily fight the battle with the scripture. Okay? So never ever think that என்னடா இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா பேட்டில்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்மளுக்கு கஷ்டங்க வந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. டோன்ட் லூஸ் ஹோப். ஓகே. the process might be long. அந்த வெயிட்டிங் டைம் வந்து நிறைய டைமா இருக்கலாம். இன்னைக்கா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம். ஜஸ்ட் ஸ்டிக் டு தட் ப்ராசஸ். ஓகேவா? பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே, as I just mentioned at the first point that I mentioned was everyone will change. Okay. எல்லாமே மாறும். ஏன் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல ஃபோன் வைக்கிறோம், நாளைக்கு இன்னொரு இடத்துல அதே இடத்துல நம்ம ஃபோன் வைக்கிறோம்? இல்ல வேற வேற இடத்துல தானே மாத்தி வைக்கிறோம். ஸோ எவ்ரிதிங் சேஞ்சஸ். Okay. But the word of God never ever changes. It's always constant. It is a constant thing in our life, and never ever doubt the word of God. When you start doubting, you are moving away from a relationship with Jesus. நீங்க என்னைக்கு வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ்ல இருந்து நீங்க வந்து விலகி போறீங்க. ஓகே. ஸோ நெவர் எவர் டூ தட். ஆல்வேஸ் ஃபைட் யுவர் பேட்டில்ஸ் வித் த ஸ்கிரிப்சர் அண்ட் no matter how loud the enemy's voice you can hear, just just pray over it and speak the word of God. ஓகேவா? வசனத்திலிருந்து பேசி ஏசப்பா கிட்ட நம்ம ப்ரே பண்ணாலே all your battles are being taken care by him. Okay. So never think that you are too smart. நம்ம வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாவோ நம்மளுக்கு எல்லாம் இருக்கிற ஊர்ல இருக்க எல்லா எனர்ஜியும் நம்ம கையில தான் இருக்கு, எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு we should never ever go and submit ourselves to Jesus. Accept your weakness. Say that this is what I am. These are the battles that I'm facing. You take complete control of it, and you speak. You fight the battle with the scripture, and God will take care of the rest. Okay. So that's number one. So fight your battles with the scripture.
And the next thing that I want to share is fight your battles with worship. Okay. So, um, how many of you worship every day? எத்தனை பேர் வந்து worship பண்றீங்க every day? நீங்க வந்து இந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் worship பண்ணிட்டு போறது. Okay, so I have this practice. நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். And I always share something which worked out in my life. என்னோட வாழ்க்கையில என்ன ஒர்க் ஆச்சோ அதை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். Because the same Jesus that works in my life is going to work in your life as well. So I have this practice of ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து போட்டு விட்டு I'll start worshipping. Okay, this is how I started to like spend time worshipping, music கேட்டு um, and in that, you know how powerful worship is. Each and every single line. Okay, for example, for me, the most powerful and the most ministered line for me in my life was, even when I don't see it, you're working. Even when I don't feel it, you're working. You never stop. You never stop working. He's a way maker, he's a miracle worker, and a promise keeper, and a light in the darkness. So that was a very powerful line in my life, which ministered to me. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த லைன் எனக்கு மினிஸ்டர் ஆச்சு. இட் டசன்ட் மீன் தட் இதுதான் உங்களுக்கும் மினிஸ்டர் ஆகணும். இட்ஸ் நாட் லைக் தட். இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஓகே, identify which song ministers to you, put that on repeat, start praying, start worshipping, மனசார சத்தமா பாடுங்க. When the enemy can be so loud in your ears, you can be even more louder than the enemy. புரியுதுல்ல? அந்த enemy, you start worshipping மனசார. உங்க ஹார்ட்ல இருந்து நீங்க வந்து ரூம சாத்திக்கோங்க. யாருமே உள்ள விடாதீங்க. சத்தமா மியூசிக் போட்டுக்கோங்க. வர்ஷிப் மியூசிக். புரியுதா? மியூசிக் போட்டுக்கோங்கன்னா உடனே பென்னி வந்து ஏதாவது ஒரு மியூசிக் சொல்லிட்டான் அப்படின்லாம் நான் சொல்லல. வர்ஷிப் மியூசிக் போட்டுட்டு சத்தமா just sing your hearts out, and the enemy cannot even come near you. Okay, the enemy ஓட ஒரே ஒரு பிளான் என்னன்னா, நீங்க இதெல்லாம் எப்போ கன்சிஸ்டன்டா பண்ணாம இருக்கிறீங்களோ அன்னைக்கு அவன் உள்ள வந்து உங்க வாழ்க்கையை திருப்பி போடுறது அவன் வேலையே. Okay, yeah. So if you are struggling in your workplace or in your college, in your school, in your marriage decision, what not, okay வா, இந்த மாதிரி பேட்டில்ஸும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, I think these are something that it's a very basic thing in our life. இதெல்லாம் வெரி பேசிக் திங் தட் யூ நீட் டு ஃபாலோ இன் ஆர் எவ்ரிடே லைஃப். இது டிஃபால்ட்டா நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, பட் a lot of us, நிறைய பேர் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து சும்மா ப்ரே பண்ணிட்டு சும்மா ஒரு 2 மினிட் ஒரு 2 சாப்டர்ஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டு ஓடிடுறது. நோ, இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஸ்பெண்ட் மோர் டைம் வர்ஷிப். ஓகே, உங்க மனசை விட்டு ஏசப்பா கிட்ட பாடுங்களேன். யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்சஸ். And that was the place where my life changed. That's the place where I started to take up my ministry, and that's when I got clarity about what I should be doing next in my life. Okay, so இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி வர்றதுக்கு யூ நீட் டு கீப் இட் கன்சிஸ்டன்ட். இதை வந்து நான் வந்து ஸ்கிரிப்சரை வந்து ஒரு நாள் படிப்பேன், நாளைக்கு வந்து வர்ஷிப் பண்ணிப்பேன், அப்படி இல்லை. ரெண்டுமே கண்டினியூஸா எவ்ரிடே பண்ணணும். ஓகேவா? இட் டசன்ட் ஒர்க் லைக் இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அடுத்த நாள் இன்னொன்று, அப்படி இல்லை. இட் ஷுட் பி இன்னைக்கே நான் எல்லாமே பண்ணுவேன், நாளைக்கும் எல்லாமே பண்ணுவேன், அடுத்த நாளும் எல்லாமே பண்ணுவேன். புரியுதுல்ல? இட்ஸ் அ வெரி சிம்பிள் திங். இது யூ ஹாவ் 24 hours இன் அ டே. ஓகேவா? 24 மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு ஒரு நாள்ல. அதுல நம்மளால 1 மணி நேரம் கூட செலவு பண்ண முடியாது ஏசப்பாக்கு. அப்படி நம்ம என்ன அப்படி என்ன நம்ம பிஸியா இருந்து ஒர்க் பண்ணி என்ன பண்ண போறோம்? We have to work, we have to bring money to the family, we have to put bread, எல்லாம் பிரெட் பட்டர் எல்லாமே டேபிள்ல கொண்டு வரணும் தான். கரெக்ட் தான், இல்லைன்னா நான் சொல்ல, பண்ணணும் தான். ஓகேவா? இப்போ உங்களுக்கு 8 மணிக்கு வேலைன்னா 5 மணிக்கு எந்திரிங்க. 5 to 6 ப்ரே பண்ணி ஸ்கிரிப்சர் ரீட் பண்ணுங்க. 6ல இருந்து 7 வரைக்கும் ரெடி ஆகுங்க. அப்புறமா ஆஃபீஸ் போறதுக்கு 8 மணிக்கு போங்க. இட்ஸ் a வெரி சிம்பிள் திங். இது வந்து நம்மளுக்கு இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை தானாவே மாறும்.
நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணணும், அது பண்ணணும். என்னடா இது மண்டைய பிச்சுக்கிட்டு நம்ம சுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகே. இப்போ நீங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஆமால்ல நம்ம சீக்கிரமா எந்திரிச்சோம்னா, இது எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணலாமோ! அப்படின்னு இப்ப உங்களுக்கு தோணும். ஓகேவா? ஆனா அதான் உண்ம. அத நம்ம பண்ணணும். இந்த 12 மணி வரைக்கும் நம்ம வந்து ஃபோன் பேசுறது, டெக்ஸ்ட் பண்றது, உட்காந்து சீரிஸ் பார்க்குறது, அப்புறமா YouTubeல அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், அப்புறமா அவங்க யார் பாத்ரூம் டூர் போடுறாங்க. அந்த அந்த டைமெல்லாம் பார்க்குறதுக்கு, நீங்க சீக்கிரமா தூங்குனீங்கன்னா, 5 மணிக்கு காலைல எந்திரிக்கலாம் ஈஸியா. உங்க டே நீங்க சீக்கிரமா ஆரம்பிச்சீங்கன்னா, யூ வில் பி ஏபிள் டூ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். எத் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாதி பேட்டில்ஸே வந்து நம்மளே நம்ம வந்து ஆ எடுத்து நம்ம பாக்கெட்குள்ள போட்டுக்கிற மாரி. ஓகேவா? ஆனா நெறைய பேர் நம்ம என்ன தெரியுமா நெனைக்கிறோம்? ஜீசஸ் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பேட்டில்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாரு. இந்த பேட்டில் வந்து ஜீசஸ் தான் குடுத்தாரு. அப்படின்னு நம்ம அப்படி நெனைச்சுட்டு இருக்கிறோம். ஆஹ, அப்படி இல்ல. அவர் நம்ம வாழ்க்கையில பேட்டில்ஸ் எடுத்துட்டு வந்து, "நீ இந்த பேட்டில ஃபேஸ் பண்ணியே ஆகணும்." அப்படிலாம் அவர் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு கல்லான மனசோ அப்படிலாம் கிடையாது. ஓகே. வாட் வி ஆர் டூயிங் நம்ம மேல தான் மெயின் தப்பே. நம்ம வந்து சரியா டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. நம்ம வந்து ஒரு நாள் பண்றோம், இன்னொரு நாள் பண்றதில்ல. நம்ம இவ்ளோ இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்தோம்னா, அந்த பேட்டில் வராம வேற என்ன வரும்? ஸோ, தீஸ் ஆர் சம் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் தட் யூ கேன் யூஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில இது ஒரு சொல்யூஷனா நீங்க யூஸ் பண்ணி, கண்டிப்பா ஐ கேன் டெல் ஆன் anything that it will transform your life. It will make you step closer to Jesus. It will mold your life. As I mentioned earlier, என்னன்னா when you have a consistent relationship with Jesus, உங்க கூட இருக்க மக்கள் கண்டிப்பா மாறும். ஓகே. கூட இருக்க மக்கள் கண்டிப்பா மாறும். உங்களோட நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுவும் மாறும். தி வே யூ டிரெஸ் எல்லாமே மாறும். ஓகேவா? யூ வில் பிகம் அ வெரி நியூ பெர்சன். ஒரு புது மனுஷனாவே நீங்க உங்களுக்கு தெரிவீங்க. உங்களுக்கு தெரியுங்களோ இல்லையோ, உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அத பத்தி யோசிச்சு, அவங்க டைஜஸ்ட் பண்றதுக்குள்ள அவங்க வந்து வயித்தெரிச்சல்லே இருப்பாங்க. "எப்படி இவன் மாறிட்டான்? எப்படி இந்த பொண்ணு மாறிட்டா? எப்படி இந்த பையன் மாறிட்டான்?" அப்படின்னு அவங்க யோசிச்சே அவங்க அப்படியே டென்ஷன் ஆவாங்க. அந்த டென்ஷன விட்டுருங்க. அது அவங்க அவங்களாச்சு அவங்களோட லைஃப் ஆச்சு. வாட் ஐ அம் ட்ரையிங் டூ சே இஸ் தட் யூ ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஹேவ் டூ டூ டு பில்ட் அ ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் சோ தட் இந்த மாரி பேட்டில்ஸ வந்து அன்னெசசரி பேட்டில்ஸ் நம்ம எடுத்து நம்ம பாக்கெட்குள்ள போட்டு நம்ம இன்கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் ஏசப்பாவோட வச்சுட்டு, எதுக்கு அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்க்குள்ள நம்ம போய் நம்ம தலைய வைக்கணும்? அதுக்கு ஈஸியா நம்ம வந்து சீக்கிரமா தூங்குனோமா, 5 மணிக்கு எந்திரிச்சோமா, 5 டூ 6 வொர்ஷிப் பண்ணி ப்ரே பண்ணோமா, ஸ்கிரிப்சர் ரீட் பண்ணோமா, 6 டூ 7 ரெடி ஆயிட்டு ஆஃபீஸ் போங்க. சோ இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். இட்ஸ் ஒன்லி தட் மைண்ட் செட் தட் யூ ஹேவ் டூ சேஞ்ச் ரைட் நவ். அந்த மைண்ட் செட் நீங்க மாத்துனீங்கன்னா, இந்த மாரி பேட்டில்ஸோ, இந்த மாரி ஆ ஒரு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்க்குள்ள போய் நம்ம வந்து ஹார்ட் பிரேக் ஆகுதோ, இல்லன்னா ஒரு லைஃப்ல ஸ்டாக்னன்ட்டா மாறுறதோ, இல்லாட்டி ஒரு அ ஏசப்பா கிட்டருந்து விலகி போறதோ, நம்ம வாழ்க்கையில இருக்காது. ஓகே. So the decision is in your hand. You need to take a call right now. And you have to change your timetable. இதுக்கு முன்னாடி உங்க டைம் டேபிள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் சொன்னத வச்சுட்டு அத மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, ஓகே இன்னைக்குலருந்து ஐ அம் கோனா டூ திஸ். ஐ அம் கோனா டூ தட். ஐ அம் கோனா பி கன்சிஸ்டென்ட். அப்படின்னு ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கும்போது, யுவர் லைஃப் சேஞ்சஸ். ஸோ தீஸ் ஆர் லைக் ஃபியூ திங்ஸ் தட் ஹவ் வி கேன் ஃபைட் அவர் பேட்டில்ஸ் அண்ட் வி கேன் ஃபைட் இட் வித் த வேர்ட் ஆஃப் காட். We can fight it with the songs that are soaked in biblical truth. That is very, very important. Okay. There are so many songs out there which is more like motivational. That too in the recent days came across one song which is extremely motivational, and I'm not going to recommend that for anyone. So keep that in mind. மோட்டிவேஷனல் சாங்ஸ் இதுக்கு முன்னாடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். மோட்டிவேஷனல் சாங்ஸ் இன்னைக்கு வந்து அப்படியே எஸ் என்னால முடியும். நான் பெரிய ஒரு அது அப்படின்னு நம்மளுக்கு அப்படியே ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு குடுக்கும் தவிர, இட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் த வேர்ட் ஆஃப் காட். இட்ஸ் நாட் மினிஸ்டரிங் டு யூ. இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் யூ ஆ பீஸ் இன் யுவர் ஹார்ட் ஃபார் எப்படி சொல்றது? ஃபார் அ பெர்மனன்ட் திங். இட்ஸ் அ வெரி டெம்பரரி திங். மோட்டிவேஷனலாலயே அதுதான். இன்னைக்கு நம்ம கஷ்டத்துல இருந்தோமா, நாளைக்கு நம்மள வந்து சரியாக்கிரும். அவ்வளவுதான். It's a very temporary thing. So if that's what you want and that's what you like to get into means
I don't think that your relationship with Jesus will be consistent either. இது நீங்க தப்பா பண்ணீங்கன்னா இதுவும் தப்பா தான் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஒரு ஒரு பேலன்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? So keep that in mind that we can fight the battles with songs which are based on biblical truth. And so if you feel trapped and stagnant and surrounded with the voice of the enemy, bring your worship to God. Okay, as I mentioned that you need to start worshiping. If it is இவ்வளவு நாள் நீங்க 5 நிமிஷம் worship பண்ணீங்கன்னா நாளைக்குல இருந்து ஒரு 20 மினிட்ஸோ ஒரு 30 மினிட்ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஓகே, நான் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில ஸ்பாட்டிஃபைல நம்ம வந்து கிரியேட் பிளேலிஸ்ட் போட்டோம்னா அது பாட்டுக்கு ப்ளே ஆயிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? ஸோ அதனால ஸ்பாட்டிஃபையோ யூடியூபோ எனிதிங் எல்லா இடத்துலையுமே யூ ஹேவ் வர்ஷிப் சாங்ஸ் ரைட் நவ். ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி திங் தட் யூ கேன் டூ. எல்லாமே உங்க மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் மைண்ட் செட் அண்ட் யூ கேன் ஈஸிலி ஃபைட் யுவர் பேட்டில்ஸ். Okay, so worship is one of the major weapons where you can defeat the enemy. And always know that when you keep all this consistent, you are not surrounded by the enemy anymore. Okay, you are surrounded by the presence of God who loves you more than ever you could imagine about. நீங்க யோசிச்சதை விட ஏசப்பா ஓட presence உங்க சுத்தி இருக்கும். And he loves you more than anything. நீங்க யோசிச்சதை விட அதிகமா உங்களை லவ் பண்றாரு. ஓகே, ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யர் மைண்ட் செட். உங்க மைண்ட் செட் மாறிச்சுன்னா you will be able to have a proper timetable on how to start fighting your battles with the scripture as well as with worship. நீங்க இதை கன்சிஸ்டண்டா பண்ணீங்கனாலே everything is sorted out and you won't feel stagnant in your life. ஓகேவா? நம்ம I think 2 weeks or 3 weeks ஆச்சு அதை பத்தி பேசி. So keep that in mind. You will have peace in such a way that it is permanent. You will have joy, happiness, everything. Okay, but all you need to do is be consistent in what you do for the kingdom of God. Okay, so that's what I wanted to share today, and this is how we fight our battles. And don't think that just because you're into a phase where everyone is telling that you're waste, உனக்கு நீ எதுக்குமே லைக் இல்ல, நீ ஒரு தோத்தாங்கோலி அப்படின்லாம் சொல்றதுனால நீங்க அப்படி ஆயிட மாட்டீங்க. ஓகேவா? All those are the enemy's voices that get into your head. But what I'm trying to say today is change your mindset, start spending more time in the presence of God, read the scripture, fight the battles with the scripture, and fight the battles with worship. So that அதெல்லாம் ஒரு மேட்டராகவே நம்மளுக்கு இருக்காது. மற்றவங்க ஒப்பீனியன்ஸோ மற்றவங்க நம்மளை பற்றி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவே நம்ம வாழ்க்கையிலேருந்து போயிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் சேஞ்சிங் மைண்ட் செட். உங்கள் மைண்ட் செட்டில் தான் எல்லாமே இருக்குது. உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் டைம் டேபிள் எல்லாமே மாறும். பிகாஸ் spending time in a very consistent way helps you step closer in a better relationship with Jesus. So that's what I wanted to share today. And let's pray. Loving Heavenly Father God, thank you for speaking to us, Father. Believe that we will fight the battles with the scripture and worship, and the enemy has no authority over our lives. People who are going through a very rough phase right now, you reveal to them that particular Bible verse and you minister to them, Father God. You reveal to them that particular worship song and help those lines minister to them and help them to be a new person and help them to step closer and have a good relationship with you, Father God. Bless each and every single person, help them to be consistent in what they do for your kingdom, and bless them, protect them, safeguard them, Father. I ask all this in the most precious and matchless name of Lord and Savior Jesus Christ. Amen. Amen.